அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்க இடையிலான பேச்சுவார்த்தை கத்தாரில் நடைபெற மாட்டாது, பங்கு பெற்றப் போவதில்லை என இரண்டு தரப்பும் மாறி மாறி அறிவித்தலை விடுத்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் மீண்டும் ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு முழு அளவிலான போர் ஏற்பட்டு விடுமா என்ற வகையில் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்ட செய்தி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. ஸ்டேலை நடுங்க வைக்கும் வகையில் அடுத்தடுத்து பல்வேறுபட்ட குண்டுவெடிப்புகள் நடைபெற்று மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரம் தொடர்பில் நேட்டோ நாடுகளுக்கு ஈரான் ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய உலகின் பிந்திய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். காணொலிக்கு செல்வதற்கு முன்பாக ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டியில் பல்வேறுபட்ட சம்பவங்கள் விளையாட்டை கடந்து, உலகக்கோப்பை போட்டிகளை கடந்து, விளையாட்டு வீரர்களின் வெற்றி தோல்விகளை கடந்து, உலக அரசியலில் அல்லது மனிதநேயம் சார்ந்த விடயங்களில் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு களமாக, ஒரு தளமாக காணப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் பிரேசிலுக்கு எதிராக இடம்பெற்ற மொராக்கோ பிரேசில் இடையில் இடம்பெற்ற கால்பந்தாட்ட சுற்று போட்டிக்கு முன்பாக டைம் சதுக்கத்தில் திரண்டிருந்த மொராக்கோ நாட்டினுடைய ரசிகர்கள் பாலஸ்தீன கொடிகளை கைகளில் ஏந்தியவாறு இந்த உலகக்கோப்பை போட்டியில் மொராக்கோ நாட்டுக்கு மட்டுமல்ல பலஸ்தீன் தேசத்துக்கும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கக்கூடிய காட்சிகள், காணொலி பதிவுகள் வெளியாக இருக்கின்றன. எனவே விளையாட்டு என்பதற்கு அப்பால் இது ஒரு சமூகத்துக்கு ஒரு செய்தியை கொண்டு செல்லக்கூடிய தளமாக ஃபீஃபா உலகக்கோப்பை மைதானங்களை ரசிகர்கள் பயன்படுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் மொராக்கோவின் உடைய இடையராத பலஸ்தீனத்திற்கான ஆதரவை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் தடுமாறிக்கொண்டிருக்கின்றன. கத்தாரின் தலைநகர் டோஹாவுக்கு இரண்டு தரப்புமே சென்றிருப்பதாக நேற்று கூறப்பட்டது. ஆனால் அமெரிக்காவுடன் தாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, தங்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள், தங்களுடைய நிபந்தனைகளை வெளிப்படுத்துவதற்காகவே சென்றோம் என ஈரான் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் அமெரிக்காவோ ஈரான் கோரிக்கையின் பேரில் தான் தங்களுடைய பிரதிநிதிகள் விட்காஃப் மற்றும் குருஸ்னர் போன்றவர்கள் சென்றிருப்பதாக கூறுகின்றார்கள். இதில் யார் கூறுவது உண்மை பொய் என்பது மிகப்பெரிய கேள்வியாக அமைந்திருக்கும் சூழ்நிலையில் மீண்டும் ஈரான் அமெரிக்கா இடையில் இந்த பேச்சுவார்த்தைகளில் இருக்கக்கூடிய சுணக்கம், சிக்கல்கள், நெருக்கடிகள் எங்கே இரண்டு தரப்பையும் ஒரு முழு அளவிலான போருக்குள் கொண்டு வந்து விடுமா என்ற அச்சம்தான் தற்போது அனைவருக்கும் எழுந்திருக்கின்றது. இதை கட்டியம் கூறும் முகமாக ஈரானுடன் மீண்டும் ஒரு முழு அளவிலான போரை தொடங்குவது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பென்டகன் அதிகாரிகளுடன் பரிசீலித்திருப்பதான செய்திகளை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் விடுத்திருக்கின்றார்கள். ட்ரம்பினுடைய கருத்துக்கள், ட்ரம்பினுடைய செய்திகள், ட்ரம்பினுடைய பேச்சுக்கள் எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்ட கொள்கையுடையவர் என்பதை தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம். சமாதானத்தை ஏற்படுத்தி விட்டேன், எனக்கு நோபல் பரிசை தாருங்கள் என்பார். மறுமுறையில் சொல்லுவார், இன்று இரவே நாங்கள் ஈரானை துவம்சம் செய்ய போகின்றோம், மிகப்பெரிய போரை தொடங்கப் போகின்றோம் என்று. அவ்வளவுக்கே ஒரு சிக்கலான, ஒரு பொறுப்பற்ற மனிதராக அவர் காணப்படுவதுதான் அனைத்து சிக்கல்களுக்கும் மூல காரணமாக இருக்கும் சூழ்நிலையில் மீண்டும் போரை ஆரம்பிப்பது குறித்து ட்ரம்ப் பேசி இருக்கின்றார் என்ற செய்திகள் தான் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. அடுத்து ஹார்முஸ் ஜலசந்தியில் உள்ள கன்னிவெடிகளை அகற்றுவதற்கு தங்களுடைய நாட்டின் போர்க்கப்பல்களை அனுப்புவதாக பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் ஒரு செய்தியை தெரிவித்திருந்தார் நேற்று முன்தினம். அதற்கு ஆதரவாக பிரிட்டன், ஜெர்மன், டென்மார்க் போன்ற நாடுகளும் தங்களுடைய போர்க்கப்பல்களை ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரானால் புதைக்கப்பட்ட கன்னிவெடிகளை அகற்றுவதற்கே தாங்கள் அனுப்ப இருக்கின்றோம், இந்த செயல்பாட்டில் நேட்டோ நாடுகள் ஒருங்கிணைந்து செயற்பட போகின்றார்கள் என்ற ஒரு செய்தி பிரான்ஸ், பிரிட்டன் நாடுகளிலிருந்து வெளியாக இருந்தன. ஆனால் இன்றைய தினம் ஈரானினுடைய IRGC ஒரு தெளிவான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். ஹார்முஸ் ஜலசந்தியில் கன்னிவெடிகளை அகற்றுவதற்கு ஈரான் கடற்படை மட்டுமே ஈடுபடும், கன்னிவெடி அகற்றும் நடவடிக்கைகளின் மீது டெஹ்ரான் முழுமையான கட்டுப்பாட்டை பராமரித்து வருகின்றார்கள், வேறு எந்த நாட்டினுடைய உதவியும் எங்களுக்கு தேவையில்லை, அது பிரான்ஸாக இருக்கலாம், பிரிட்டனாக இருக்கலாம், அமெரிக்க கடற்படை முதல் கொண்டு யாருடைய உதவியும் தேவையில்லை, விரைவில் இங்கே புதைக்கப்பட்ட அனைத்து கன்னிவெடிகளையும் நாங்கள் அகற்றி விடுவோம், கடல்சார் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மைக்கான எங்களுடைய உறுதிப்பாட்டை சர்வதேச சமூகமும் அங்கீகரித்திருக்கின்றார்கள், நேட்டோவினுடைய ஹார்முஸ் திட்டத்தை நாங்கள் முற்றாக நிராகரித்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருப்பதுடன் கன்னிவெடி அகற்றும் நடவடிக்கைகளிலோ அல்லது ஹார்முஸ் நீரினை கட்டுப்படுத்தும் விவகாரங்களிலோ நீங்கள் யாரும் தலையிட வேண்டாம்,
நாங்களே பார்த்து கொள்கின்றோம், எங்களுக்கு தெரியும் என்ற ரீதியில் ஈரான் ஒரு சம்பவத்தை செய்திருக்கின்றார்கள். இது பிரான்ஸ், பிரிட்டன் மற்றும் பல்வேறுபட்ட நேட்டோ நாடுகளுக்கு ஒரு அதிர்ச்சியான விடயம். ஈரான் தெளிவாக கூறிவிட்டார்கள், இந்த விடயத்தில் நீங்கள் யாரும் மூக்கை நுழைக்க வேண்டாம். கர்முஸ் நீரிணையில் என்ன செய்வதாக இருந்தாலும், கப்பல் செல்லக்கூடிய பாதையை கூறுவதாக இருக்கலாம், கன்னி வெடிகளை அகற்றுவதாக இருக்கலாம், எந்த கப்பல் எந்த நேரத்தில் செல்ல வேண்டியது அனைத்துமே ஈரானினுடைய கட்டுப்பாட்டிலும் கண்காணிப்பில் தான் இருக்கும். இந்த எங்கள் ஏரியா, நீங்கள் வர வேண்டாம் என்று பிரான்ஸ், பிரிட்டனுக்கு ஒரு எச்சரிக்கையை குறிப்பிட்டிருப்பதால் நேட்டோ நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு சிறிய விரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. அடுத்து, ஈராக்கில் மிகவும் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்புடன் இருக்கக்கூடிய பக்தாத்தில் அமைந்திருக்கக்கூடிய பசுமை மண்டல வளாகத்துக்குள் அமெரிக்க இராணுவ தளம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஆளில்லா ட்ரோன் தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. அமெரிக்க தளம் மட்டுமல்ல, பல வெளிநாட்டு தூதரகங்கள் அமைந்துள்ள பசுமை மண்டலத்துக்குள்ளே தடை செய்யப்பட்ட வான்வெளிக்குள் இந்த ஆளில்லா விமானம் வீழ்ந்து வெடித்திருக்கின்றது. இந்த விமானம் ஆளில்லா விமானம் பறப்பதைக் கண்டு அவர்கள் உடனடியாக சுட்டு வீழ்ப்பதற்கு அமெரிக்க படைகள் முயற்சி செய்த போதிலும் அதை மீறியும் இந்த ஆளில்லா விமானம் பசுமை மண்டலத்திற்குள் வீழ்ந்து வெடித்திருக்கின்றது. அது அமெரிக்க இராணுவ தளத்திற்கு மிக அருகாமையில் வீழ்ந்து வெடித்திருக்கலாம் என்ற ஒரு செய்தியும், சில செய்தி சேனல்கள் இது அமெரிக்க தளத்துக்குள்ளேயே வீழ்ந்து வெடித்திருக்கின்றது, இது அமெரிக்க தளத்திற்கும் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற செய்தியையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் அமெரிக்க தரப்பிலோ இந்த ட்ரோனை தாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்று செய்தி குறிப்பிட்டாலும், இவ்வளவு பாதுகாப்பான இடத்துக்குள் யார் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருந்திருக்கின்றது. உண்மையில் இந்த தாக்குதலை யார் நிகழ்த்தினார்கள் என்பது பலருக்குமே ஒரு மிகப்பெரிய விடை தெரியாத கேள்வியாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து, சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்ஜி பீஜிங்கிலிருந்து சவுதி வெளியுறவுத்துறை அமைச்சர் பைசல் பின் பர்கான் அல் சவுத்தை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். குறிப்பாக அமெரிக்காவின் பின்னால் செல்வதும், அமெரிக்காவுக்கு உங்கள் தளத்துக்கே அமெரிக்க இராணுவ நிலை நிறுத்துவதற்கு நீங்கள் தளம் அமைத்து கொடுப்பதும் உங்களை ஒருபோதும் பாதுகாக்காது. ஈரானுடன் நீங்கள் நட்புறவுடன் செல்வதனாலும் ஈரானுடன் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதன் ஊடாக மட்டுமே மத்திய கிழக்கில் அமைதியையும் உறுதிப்பாட்டையும் செழிப்பையும் ஏற்படுத்த முடியும் என்பதை சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் சவுதிக்கு ஒரு தெளிவான செய்தியாக குறிப்பிட்டிருக்கின்றார். சண்டையிடுவதை விட மோதலை கைவிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவது சிறந்தது. அதிலும் ஈரானுடன் நீங்கள் பிராந்தியத்தில் ஒரே பிராந்தியத்தில் இருப்பவர்கள் விரிவான பொருளாதார இராணுவ ஒப்பந்தங்களை செய்து கொள்வதன் ஊடாக ஒரு உறுதியான மத்திய கிழக்கை ஏற்படுத்த முடியும். சவுதி அரேபியா, ஈரான் போன்ற நாடுகளுடன் சீனா தன்னுடைய சகோதரத்துவத்தையும் நட்பையும் மீண்டும் உறுதிப்படுத்துகின்றார்கள். குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தை, ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தை இழுபட்டு சென்று விடாமல், தடைப்பட்டு விடாமல் விரைவாக ஒரு முடிவை ஏற்படுத்தி இந்த மத்திய கிழக்கை மீண்டும் ஒரு அமைதிப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதற்கு சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நாடுகள் மிக முக்கியமான பங்களிப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை சீனாவினுடைய சார்பில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகளை தம்பக்கம் இழுப்பதற்கு அமெரிக்காவினுடைய மார்க்கோ ரூபியோ ஒரு பக்கம் பயணம் செய்கின்றார். மறுபுறம் ஈரானுடைய அப்பாஸ் அரக்ஷி ஒருபுறம் பயணம் செய்கின்றார். இவற்றுக்கு நடுவே சீனாவினுடைய வெளியுறவுத்துறை நேரடியாக களத்தில் இறங்கி ஈரானுக்காக வேலை செய்வது ஈரான் சீனா இடையிலான நெருக்கத்தை தெளிவாக காட்டியிருக்கின்றது. அடுத்து, நேற்றைய தினம் இஸ்ரேலுக்குள் நடந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை இஸ்ரேல் முழுவதும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இஸ்ரேலினுடைய கைஃபா பகுதியில், அதிலும் குறிப்பாக இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு கிடங்குகள் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் திடீரென ஒரு குண்டு வெடிக்கின்றது. அதாவது ஒரு கார் அங்கே நிறுத்தி வைக்கப்படுகின்றது. அந்த காருக்கு அருகாமையில் மக்கள் சாதாரணமாக நடந்து செல்லப்படும் போது திடீரென கார் வெடித்து சிதறுகின்றது. ஆரம்பத்தில் யாருக்கும் புரியவில்லை, இது ஒரு சாதாரணமான விபத்தா அல்லது இது சம்பவமான நினைத்து பார்க்கும் பொழுது அது வெடிகுண்டு மூலம் காருக்குள் இருந்து வெடி வைத்து தகர்க்கப்பட்டிருக்கின்றது என்பதை அங்கிருக்கும் இராணுவத்தினர் கண்டுபிடிக்கின்றார்கள். மிகப்பெரிய அதிர்ச்சி, அதில் 2 கொல்லப்பட்டார்கள். இஸ்ரேல் முழுவதும் பதற்ற நிலை நீடித்த சூழ்நிலையில் பின்னர் கைஃபாவிலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் டெல் அவிஃபுக்கு அருகாமையில், அதாவது இஸ்ரேலினுடைய தலைநகருக்கு அருகாமையில் மீண்டும் ஒரு கார் குண்டு வெடிப்பு. அதிலும் மிகப்பெரிய சேதம், பல கார்கள் வாகனங்கள் எரிந்து சாம்பலாக இருந்தன, பல மக்கள் காயமடைகின்றார்கள், ஒரு சிலர் உயிரிழக்கின்றார்கள். இது எவ்வாறு நடைபெற்றது என்று இவர்கள் சிந்தித்திருக்கும் சூழ்நிலையில் மீண்டும் இஸ்ரேலினுடைய ஜெருசலேம் பகுதிக்கு அருகில் ஒரு குண்டுவெடிப்பு. அதாவது ஒரே நாளில் 24 மணி நேரத்தில்
அடுத்தடுத்து 3 இடங்களில் மிகப்பெரிய குண்டுவெடிப்பு சம்பவங்கள் பதிவானமை இஸ்ரேலுக்குள் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. ஒரு இடத்தில் நடந்தால் அது தற்செயலான விபத்தாக அல்லது ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏதாவது சம்பவமாக இருக்கலாம். ஆனால் ஒரே நாளில் 3 இடத்தில் அடுத்தடுத்து இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவங்கள் இஸ்ரேலை உலுக்கி போட இதை யார் செய்திருக்கலாம்? ஹமாஸ் இயக்கத்தினர் செய்திருக்கலாமா? அல்லது ஹிஸ்புல்லா செய்திருக்கலாமா? வேறு ஆயுத குழுக்கள் செய்திருக்கலாமா? எவ்வாறு இந்த சம்பவங்கள் இடம்பெற்றன என்பது குறித்து இஸ்ரேல் உள்நாட்டு பிரிவு ஷின் பெட் விரிவான விசாரணைகளை செய்து வருவதான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன. இஸ்ரேலுக்குள் நீண்ட நாட்களின் பின்னர் அடுத்தடுத்து இடம்பெற்ற தொடர் குண்டுவெடிப்புகள் இஸ்ரேலை உலுக்கி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து அல் மவாஷி என்று சொல்லக்கூடிய காசாவில் அமைந்திருக்கக்கூடிய இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருக்கக்கூடிய ஒரு பகுதிக்குள் திடீரென இஸ்ரேல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 5 பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். 5 பொதுமக்கள். இந்த சம்பவத்தில் தாங்கள் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் துல்லியமாக ஹமாஸினுடைய தலைவர்களும் தளபதிகளும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் குறிப்பிட்டாலும் கூட அதில் 2 இளைஞர்கள் உட்பட அப்பாவி பலஸ்தீன் மக்களே 5 பேர் கொல்லப்பட்டார்கள். 10 பேர் வரை காயமடைந்திருப்பதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தார்கள். இது மட்டுமல்ல, ஹமாஸ் இயக்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சுரங்கத்தை நிலத்துக்கு கீழே அமைந்திருக்கக்கூடிய டனல் ஒன்றை தாங்கள் கைப்பற்றியிருந்தோம். அந்த சுரங்கப்பாதையில் மருத்துவமனைகள், பாடசாலைகள், மசூதிகள், மிகப்பெரிய கட்டுமானங்கள் எல்லாம் அமைந்திருந்தன. அதில் அரைவாசிக்கு மேற்பட்ட பகுதிகளை நாங்கள் குண்டு வைத்து தகர்த்து விட்டோம் என்ற ஒரு செய்தியை 2 தினங்களுக்கு முன்பாக இஸ்ரேல் இராணுவமும் பாதுகாப்பு அமைச்சகமும் வெளிப்படுத்தியிருந்தார்கள். இவற்றுக்கு பதிலடியாக இப்படியான ஒரு தாக்குதல் இஸ்ரேலுக்குள் மேற்கொள்ளப்பட்டதா என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏழு ஹமாஸுடைய டனலை தகர்ப்பதாக கூறுகின்றார்கள். அல் மவாசியில் 6 பலஸ்தீன் மக்களை அநியாயமாக ட்ரோன் தாக்குதல் மூலம் படுகொலை செய்கின்றார்கள். இந்த பின்னணியில் இஸ்ரேலுக்குள் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு மீண்டும் இஸ்ரேல் இராணுவத்திற்கும் ஹமாஸுக்கும் இடையில் அல்லது பலஸ்தீன் இயக்கங்களுக்கு இடையில் ஒரு போரையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி விடுமா என்ற அச்சத்தை தற்போது ஏற்படுத்தி இருக்கின்றது. ட்ரம்புக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமெரிக்காவுடைய உச்ச நீதிமன்றம் ட்ரம்ப் கொண்டு வந்த ஒரு தீர்மானத்தை தூக்கி எறிந்திருக்கின்றார்கள். அதாவது அமெரிக்காவில் ஒரு குழந்தை பிறந்தால் அவர்களுடைய பெற்றோருக்கு குடியுரிமை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்கள் அமெரிக்காவுக்கு வந்து எத்தனை நாட்களானாலும் பரவாயில்லை, அமெரிக்காவில் ஒரு 100 வருஷமாகவே அமெரிக்க மண்ணில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு அமெரிக்காவினுடைய சிட்டிசன் குடியுரிமை கிடைத்துவிடும். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்ற பின்னர் பல்வேறுபட்ட செயற்பாடுகளை குடியேறிகளுக்கு எதிராக, அங்கு அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்த வேற்று நாட்டு மக்களுக்கு எதிராக பல துவசத்தனமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். அதன் ஒரு பங்கமாகத்தான் அமெரிக்காவின் குடியுரிமை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறந்தால் அது அமெரிக்க மண்ணில் பிறந்தாலும் கூட குடியுரிமை வழங்கப்படாது என்ற அறிவிப்பு அச்சத்தை ஏற்படுத்திய சூழ்நிலையில் உச்ச நீதிமன்றம் காலமாக இருக்கும் விடயத்தை ட்ரம்ப் நினைத்தவாறு மாற்ற முடியாது. இவர் 4 வருடம் 5 வருடம் பதவியில் இருந்துவிட்டு செல்வதற்காக வந்த ஜனாதிபதியை தவிர அமெரிக்காவின் சட்ட திருத்தங்களையோ ஜாப்புகளையோ பாரம்பரியங்களையோ மாற்றி அமைக்கும் அதிகாரம் இவருக்கு இல்லை என்று கூறி ட்ரம்புக்கு செக் வைத்திருக்கின்றார்கள். ட்ரம்புக்கு ஒரு தலையில் குட்டு போட்டு எப்படியெல்லாம் செய்ய முடியாது, அமெரிக்காவில் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமை கிடைத்துவிடும் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து வெனிசுலாவில் இடம்பெற்ற பூகம்பம் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1819 உயர்வடைந்திருக்கின்றது. 5000க்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். 2500க்கு மேற்பட்ட வீடுகள் முற்றாக இடித்து தரைமட்டமாக மாறியிருக்கின்றன. பல வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருக்கின்றன. லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பு முகாம்களிலும் இடர் முகாமைத்துவ தற்காலிக கூடாரங்களிலும் தங்கியிருக்கின்றார்கள். இவர்களுக்கு தேவையான உதவிகள் போதாது என்பதால் இன்னமும் அதிகபட்சமாக உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுப்பப்பட்டிருக்கின்றது. பல நாடுகளின் உதவிக்குழுக்கள் அங்கே இருந்தாலும் கூட மீட்பு பணிகளில் இன்னமும் உயிரோடு இருப்பவர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என்ற அச்சத்தை அங்கிருக்கும் மக்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதேபோல இந்த பூகம்பம் நடந்த பின்னர் 3 நாட்களின் பின்னர் வெனிசுலாவினுடைய தலைநகர் கராக்கஸினுடைய வான் பகுதி மஞ்சள் மற்றும் செம்மஞ்சள் நிறங்களில் பல பகுதிகள் காணப்பட்டுள்ளமை வெனிசுலா மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. தொடர்பான புகைப்படங்களும் வீடியோ பதிவுகளும் வெளியாகி இதுவரை இல்லாத வகையில் வெனிசுலாவினுடைய வானம் பூகம்பத்தின் பின்னர் மஞ்சள் நிறமாக செம்மஞ்சள் நிறமாக இருக்கக்கூடிய காட்சிகளும்
வெளியாகி பல கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.